இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா மட்டன் பிரியாணி தான். பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமானவனையும் 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கையளவு மல்லித்தலை, புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு சேர்த்துட்டு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மட்டனை ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு லெமனில் பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த அரிசி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு தம்மில் போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக டேஸ்ட்டாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தம் உடைக்கிறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்கள்.